அடிச்சா நீர் விலகாதுங்க ஐயா. அதே மாதிரி தான் நானும். உங்களோடையும் ருத்ராமாவோடையும் இருக்கிற பந்தம். உங்ககிட்ட இருந்து எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள் வருது சக்தி. இந்த நிமிஷம் நீ ஏன் பொண்ணா இருக்க கூடாதான்னு தோணுது. அனிதாமா மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரின்னு சொல்றீங்க. இப்ப என்னடானா என் பொண்ணா இருந்தான்னு கழட்டி விட பாக்குறீங்க. சக்தி, நீ அனிதா மாதிரி இல்லம்மா. அனிதா தான் உன்ன மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐயோ ஐயா, இந்த காளிகம்மாள் ஆசையோட நிறைவேறுங்க ஐயா. மனசை தளர விடாதீங்க. அந்த நம்பிக்கையில தான் சக்தி இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு ருத்ராவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சு. சக்தி, நீ எனக்காக ஒரு சத்தியம் பண்ணி கொடுமா. எப்பவும் ருத்ராவை விட்டு பிரிய மாட்டேன்னு. என்ன சக்தி பாக்குற? சத்தியம் பண்ணி கொடுமா. சத்தியமா நான் எந்த சூழ்நிலையிலையும் நான் ருத்ராமாவை பிரிய மாட்டேன். போதுங்களா ஐயா? எனக்கு இது போதும்மா. என்னை விட ருத்ராவை நீ நல்லா பாத்துப்பங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹலோ, என்ன ரத்னம், நல்லா இருக்கியா? என்ன பதிலே காணோம்? அப்ப நல்லா இல்லையா? ஏதாவது பேசு ரத்னம். நீ என்ன ஊமையா? என்ன பண்றது? பேசுற இடத்துல நீ இருக்க, கேட்கிற இடத்துல நான் இருக்கேன். சூப்பர். உன் பஞ்சு நல்லா இருக்கு, ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவ்வளவு நாளா உனக்கும் கமலாவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் இப்போ எனக்கும் தெரிஞ்சு போச்சு. இதனால நீ டென்ஷன் ஆகாத. ஏன்னா இந்த சிதம்பர ரகசியத்தை ருத்ரா கிட்ட சொல்ற ஐடியா எனக்கு இல்லை. நிஜமாவா சொல்ற? முதல்ல நீ என் மேல நம்பிக்கை வை ரத்னம். ருத்ரா கிட்ட சொல்றதா இருந்தா எதுக்கு தேவையில்லாம ஓ நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிச்சுக்கிட்டு இருக்க போறேன்னு சொல்லு. ஆனாலும் ரத்னம், நீ பலே கில்லாடிதாயா. ஓ மக பணக்காரியா வாழணுன்றதுக்காக ருத்ரா மகளை வேலைக்காரியாக்கிட்ட, அதுவும் அவ வீட்லயே. நான் அவளை வேலைக்காரி ஆக்கல, அவளா தான். எனக்கு எல்லாம் தெரியும். அதனால உன் தரப்பு விளக்கம் எதுவும் எனக்கு தேவையில்லை. சரி, வேற உனக்கு என்னதான் வேணும்? அதான் உனக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. ஆனா நீ தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணாம உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு மறுபடியும் என்னை கேட்டுக்கிட்டே இருக்க. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது? என்கிட்ட பணம் இல்லையே. என்ன பதில் இது ரத்னம்? உன் பொண்ணு கோடீஸ்வரி, ஆனா நீ என்னடான்னா ஆஃப்டர் ஆல் ஒரு 2 லட்சம் ரூபா புரட்டுறதுக்கு முடியலன்னு இவ்வளோ கதறிக்கிட்டு இருக்க. இங்க பாரு ரத்னம், உன்னை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணலான்னு பாக்குறேன். ஆனா நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, போனவை நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் பண்ணிடாத. நான் பணத்துக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுறேன். குட். 2 லட்சம், அதுவும் 2 நாள்ல. இந்த தெய்வத்து மேல ஆணையா சொல்றேன், நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணல ருத்ரா. உன்னையும் அனிதாவையும் பிரிஞ்சு நான் நரக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த அம்மனோட மண்ணுல நாம திரும்ப ஒண்ணு சேரலாம். உங்க எல்லாரோடையும் சேர்ந்து நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். இத்தனை வருஷமா யார பாத்திரவே கூடாதுன்னு வெறுத்து விலகி இருந்தோமோ அந்த மனுஷனை காளிகாம்பாலோட சன்னதியில பாக்குற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. பரிகாரம் பண்ண போன இடத்துல இப்படி என் நிம்மதியை கெடுக்கணும்னே அந்த மனுஷன் வந்திருக்காரு. இந்த விஷயத்துல தெய்வம் கூட நம்மள சோதிக்குது.
மருமகளே, அதையே போட்டு உடைச்சிட்டு இருக்கிற. பின்ன என்ன அத்தை, நாம என்னதான் பிளான் பண்ணாலும் அந்த வேலைக்காரி அதுல இருந்து தப்பிச்சு நம்ம பிளான் மொத்தத்தையும் அடிச்சு நொறுக்கிடுறாளே. ஆமா அனிதா, ஒவ்வொரு பரிகாரத்தையும் பிசுறு இல்லாம செஞ்சு முடிச்சு அவளாலதான் இத்தனை வருஷமா மூடி கிடந்த குலதெய்வ கோவில திறந்து பொங்கல் வைக்க முடிஞ்சதுன்னு ருத்ராவே பேச வச்சுட்டாளே. எந்த ஒரு பயமும் இல்லாம அசால்ட்டா பாம்பு புத்துக்குள்ள கைவிட்டு கோவில் சாவியை எடுத்துட்டான். பேசாம நானே எல்லா பரிகாரத்தையும் செஞ்சிருக்கலாம் போல இருக்கு. ஓ மம்மிக்காக அந்த பரிகாரத்தெல்லாம் நீ பண்ணிருக்கலாமேன்னு ரொம்ப வருத்தப்படாத மருமகளே, சந்தோஷப்பட்டுக்கோ. புத்துக்குள்ள கைய விட்டு கோவில் சாவி எடுக்கிறது சாதாரண விஷயமா என்ன? அந்த வேலைக்காரி எடுத்தாலே அத்தை, அப்ப நானும் எடுத்திருக்க முடியும் தானே? ஐயோ மருமகளே, அவ ஒரு மாயாஜாலக்காரி. அந்த பாம்பு அவளை கடிக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வசியம் பண்ணிதான் அந்த சாவிய அவ எடுத்திருக்கா. அந்த வசியம்லாம் அவளுக்கு தான் தெரியும். உனக்கு தெரியுமா? நீ போய் எடுத்திருந்தா அந்த பாம்பு உன் கையில பொட்டுன்னு போட்டிருக்கும். அப்படியா சொல்றீங்க? ஆமா மருமகளே, அது உனக்கு தான் பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிருக்கும். ஐயோ, அவளை எதுவுமே செய்ய முடியல நினைக்கிறப்போ அப்படியே டென்ஷன்ல தலையை எடுத்துட்டு போய் செவத்துல அப்படியே நங்குன்னு முட்டிக்கணும் போல இருக்காத. என்ன நீ ஏன் முட்டி மோதிக்கணும்? அந்த வேலைக்காரி சக்தியை நம்ம மோத வைப்போம். அது நம்மளால முடியுமா அத்தை? அவ ஆட்டத்தை அடக்கிறதுக்கு புதுசா வேற யாராவது தான் வரணும். ஹலோ. சொல்லுங்க நாதன். அப்படியா? என்னைக்கு? இன்னைக்கே வா. சரி, நான் பாத்துக்கிறேன். சக்தி, சக்தி, சக்தி. அம்மா, சக்தி மார்க்கெட் போயிருக்காமா? மார்க்கெட்டுக்கு போயிருக்காளா? ஆமாமா. சரி, இப்ப நீ என்ன பண்றன்னா, ஹால்லயும் வீட்ல மத்த இடங்கள்லயும் இருக்கிற தேவையில்லாத பொருட்களை எல்லாம் எடுத்து ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு வீட்ல எல்லா இடத்துலயும் ஒற்றை அடிச்சிரு. கண் பார்வையில ஒரு சின்ன தூசு கூட படக்கூடாது, சரியா? சரிங்கம்மா. அப்புறம் சோஃபா, டீபாய், டேபிள் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தூசி இல்லாம தண்ணி போட்டு நல்லா தொடச்சிரு. அங்கங்க இருக்கிற ஃப்ளவர் பாட்ஸையும் நல்லா நீட்டா கிளீன் பண்ணிடு. சரிங்கம்மா. வா போய் நான் சொன்ன வேலையெல்லாம் சீக்கிரமா பண்ணு. ருத்ரா, ருத்ரா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்க? அபிராமி சித்தி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா நீ? என்ன சொல்ற? அபிராமி அத்தை வராங்களா? ஆமா நீ. இப்பதான் அவங்க மேனேஜர் நாதன் போன் பண்ணி தகவல் சொன்னாரு. உங்களுக்கு தான் சித்திய பத்தி தெரியுமே, அவங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஒரு சின்ன குறை கண்டுபிடிச்சாலும் அது ஏன் அப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்குன்னு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் வீட்டையெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி வைக்க சொன்னேன். அத்தை நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ருத்ரா. நானும் தான் எதிர்பார்க்கல. எப்படியோ இன்னைக்கு நம்மள பார்க்க வராங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்க வந்து இங்க இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் இல்லாம அவங்கள பாத்துக்கணும் அண்ணி. அதான் ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையிலயும் அவங்க கோவப்படுற மாதிரி சம்பவம் எதுவும் நடக்க கூடாது. அதெல்லாம் பாத்துக்கலாம். அவங்க மனசு கோணாத மாதிரி நடந்துக்கலாம். அனிதா, சித்தி இங்க வந்துட்டாங்கன்னா உன்னோட சௌகரியத்துக்கு 9-10 மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியாது. காலையில 6 மணிக்கெல்லாம் குளிச்சு ரெடியாகி அவங்கள பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். டிசிப்ளினை அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அனிதாவுக்கு நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். மத்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே அண்ணி. அப்புறம் அவங்க தங்கறதுக்கு பெட்ரூமை நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துருங்க. சரி ருத்ரா. அத்தை, அபிராமிங்கிறது யாரு? உன் அம்மாவை பெத்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கூட பிறந்த தங்கச்சி தான் அந்த அபிராமி அத்தை. உனக்கு சொந்த பாட்டி. 100 ஏக்கர் டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட்னு அவங்களுக்கு சொந்தமா இருக்கு. அவங்களுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் வருது. நமக்கு எவ்வளவு சொத்து இருக்கோ அதே அளவுக்கு சொத்து அவங்களுக்கும் இருக்கு.
பெரிய ஆளு. இது வரைக்கும் நான் அவங்க பேரை கூட கேள்விப்பட்டது இல்லையா அத்தை? ருத்ராவும் நானும் அவங்கள பார்த்தே பல வருஷமாச்சு. அவங்க உலகமே வேற. ஆன்மீகம், தியானம், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரதுன்னு எப்பவுமே அந்த சிந்தனையில தான் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. உன் அம்மாவே ஒருத்தரை பார்த்து பயப்படுவாங்கன்னா அது அவங்கள பார்த்து மட்டும்தான். அவங்க மேல ருத்ராவுக்கு அவ்வளவு மரியாதை. அவங்க எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கராரா இருப்பாங்க. அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னம்மா ஓவர் பில்டப்பா இருக்கு? அவங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? நீ எப்பவும் செல்போனை நோண்டிக்கிட்டு படிக்கிறதே இல்லைன்னு நான் அவங்க கிட்ட சொல்றேன். உன்னை தலைகீழா தொங்க விட்டு சாத்துவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு புரியும் அவங்க எவ்வளவு பெரிய அப்பா டக்கர்னு. ஐயோ அம்மா, அப்படிலாம் என்ன அவங்க கிட்ட மாட்டி விட்டுறாதீங்க. நான் சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் அப்படி சொன்னேன். நீ எதுக்கு சொன்னாலும் அவங்க கிட்ட உதவாங்கனாதான் உனக்கு புத்தி வரும். அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. வா நீ அவங்க தங்குறதுக்கு பெட்ரூம் ரெடி பண்ணலாம். மனுஷன் மாடா உழைச்சு ஓடா தேஞ்சு சம்பாரிச்சு கொடுத்தா கூட அவசர தேவைக்கு அடகு வைக்கலாம்னு கேட்டா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற. இருந்த நகையெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். நீங்களும் அதை கொண்டு போய் பேங்க்லயும் அடகு கடையிலயும் வச்சுட்டு வந்துட்டீங்க. இப்ப வந்து மறுபடியும் என்கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்டா நான் எங்கெங்க போவேன்? ஏங்க, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. திடீர்னு அவ்வளவு பணம் எதுக்கு? அது நம்ம பொண்ணு நல்லா இருக்கிறதுக்காக தான். நம்ம பொண்ணுக்கு என்னங்க ஆச்சு? அவ ருத்ராமா வீட்டுல சந்தோஷமா தானே இருக்கா? நான் நம்ம பொண்ணுன்னு சொன்னது அனிதாவ. அவதான் நம்ம உண்மையான வாரிசு. அவ ருத்ராவோட நிரந்தரமா இருக்கணும். அவ ஆசைப்பட்ட மாதிரியே சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிகளை பெத்துக்கணும். அது வரைக்கும் அவ ருத்ரா பொண்ணு இல்லைங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. என்னங்க யோசிக்கிறீங்க? சக்திக்கு ஏதாவது வரன் பாத்திருக்கீங்களா? அதுக்கு பணம் தேவைப்படுதா? ஆமா, அப்படிதான் வச்சுக்கே. அப்ப இருங்க, 5 டப்பால என் பழைய மூக்குத்தி ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன். ஐயோ, நான் 6 பவுண்ட் கேட்டா 1/2 கிராம் கொண்டு வந்து கொடுக்கறேங்கிறாளே. 2 லட்ச ரூபா பணத்தை எப்படி போய் பெறட்டுறதுன்னு தெரியலையே. பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கமலாவையே கொல்ல முயற்சி பண்ணேன். ஆனா அந்த அஸ்வின் வந்து நம்ம வேலைய சுலபமாக்கிட்டான். அந்த சந்தோஷம் நிலைக்கிறதுக்குள்ள குறுக்க எவனோ பேசின வீடியோவை நம்ம கிட்ட இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளையே படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான். அவ மட்டும் அந்த வீடியோவை ருத்ராவுக்கு அனுப்பிட்டா, ஐயோ என்ன நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியலையே. இந்தாங்க, இத வச்சுக்கிட்டு நல்ல வரனா பாருங்க. பத்தாதிரி, இது எனக்கு 2 லட்ச ரூபா பணம் வேணும். 2 லட்சம் ரூபாவா? அவ்வளவு பணம் எதுக்குங்க? கேள்வி மேல கேள்வி கேட்கறாளே, எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சொல்லுங்க, எதுக்கு அவ்வளவு பணம்? உன்கிட்ட இல்லனா இல்லன்னு சொல்லி தொலை. சும்மா கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாத. என்னங்க, நில்லுங்க, சொன்னா கேளுங்க. ஏமா என்னாச்சு? எதுக்கு இப்ப முறுக்கிட்டு போறாரு? 2 லட்சம் பணம் வேணுமா? என்கிட்ட கேட்டாரு. நான் இல்லன்னு சொன்னதும் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு போறாரு. பணம் என்ன மரத்துல காய்க்குது? அவருக்கு எப்ப பார்த்தாலும் அரிச்சு எடுக்கிறாரு. விடுறா, அவர் அப்படிதானே. நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ஏன் அருண், நான் கூட ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு திவ்யா உன்னையே சுத்தி சுத்தி வராளே, நீ கவனிச்சியா? மா, சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. நம்ம தகுதி என்னன்னு நமக்கு தெரியும். அது தெரியலன்னா 2 குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். என்ன பிரியா, ஆரத்தி ரெடி பண்ணிட்டு இருக்க? எதுக்கு? இன்னைக்கு ருத்ராமாவோட சித்தி ஊர்ல இருந்து வராங்களாம். அதுக்கு தான் ஆர்த்தி தட்டை ரெடி பண்ண சொன்னாங்க. ருத்ராமாவுக்கு சித்தி இருக்காங்களா? ஆமா சக்தி, அவங்க வராங்கன்னதும் ருத்ராமா எப்படி பரபரப்பா ஆயிட்டாங்க தெரியுமா? வீட்ல இருக்கிற அங்கங்க தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் ஒதுங்க வச்சு சுத்தம் பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம முதலாளி அம்மாவோட சித்தி ரொம்ப கண்டிப்பானவங்க போல. ஆனா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சக்தி. கண்டிப்பானவங்க ரொம்ப சரியானவங்களா இருப்பாங்க பிரியா. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம கரெக்டா இருந்துட்டா நம்ம கிட்ட அன்பா நடந்துப்பாங்க. அதுக்காக நீ பயப்படாத. பிரியா, சக்தி,
சித்தி வந்துட்டாங்க. ஆரத்தி தட்டு ரெடியா? ரெடி பண்ணிடுமா? கொண்டு வந்துருங்க. ருத்ரா எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு கால் பண்ணியா? இதோ இங்க பக்கத்துல வந்துட்டாங்க. ஓகே. எல்லாரையும் கூப்பிடுங்க. நான் வர சொல்றேன். வாமா. வா சீக்கிரம் எடுத்து வா. சந்தோஷ், திவ்யா, சிவா எல்லாரும் வாங்க. சீக்கிரம் வாங்க. வாடி. அபிராமி அம்மாவை வரவேற்கிறதுக்கு எல்லாருமே தயாராயிட்டீங்களா? இனிமே வீடே ராணுவ கட்டுப்பாடு மாதிரி தான் இருக்க போகுது. ஐயோ, அந்த அம்மா நம்மள என்ன பாடுபடுத்த போகுதோ அதை நினைச்சாதான் வயிறெல்லாம் கலக்குது. சித்தி வாங்க சித்தி. ருத்ரா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. நீ எப்படி இருக்க மணி? குடு சக்தி. நல்லா இருக்கேன் சித்தி. வாங்க அத்தை. ஆ பரவாயில்ல ருத்ரா, நம்மளோட பாரம்பரிய பழக்க வழக்கங்கள்லாம் உங்ககிட்ட அப்படியே இருக்கு. இது நீங்க கத்து கொடுத்த பழக்கம் சித்தி. இன்னும் எத்தனை தலைமுறை ஆனாலும் இந்த பாரம்பரியம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க வாங்க சித்தி. கண்டிப்பா. உள்ள போலாம் வாங்க. கொடுங்கம்மா. சக்தி வந்திருக்காங்களே அபிராமி அம்மா, அவங்க ருத்ராமா மாதிரி கிடையாது. ரொம்ப கராரானவங்க. அவங்களோட சும்மா ஒட்டி உறவாடலான்னு நினைக்காத. கொஞ்சம் விலகியேறு போ. அபிராமி அம்மா வந்ததால இவதான் அவங்களோட உண்மையான பேத்தின்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் நாம எச்சரிக்கையா தான் இருக்கணும். அத்தை கீழே பார்த்து. சித்தி நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கு சித்தி எங்க வீடு? உட்காருங்க அத்தை. உட்காருங்க சித்தி. நீங்க திடீர்னு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சித்தி. நல்ல வேளை மேனேஜர் நாதன் போன் பண்ணி நீங்க வர விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா புண்ணிய கோயிலுங்களுக்கும் போயிட்டு வந்தேம்மா. கடைசியா அமர்நாத்ல பனிலிங்கத்தை வழிபட்டுட்டு வரும்போது திடீர்னு உங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு. உன்னையும் நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாரையும். அதான் நான் மேனேஜருக்கு போன் பண்ணி நான் எஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகும்னு சொன்னேன். அதான் அவர் உடனே உனக்கு போன் பண்ணி நான் இங்க வரேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டார் போல இருக்கு. எப்படியோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்களை எல்லாம் பார்க்கணும்னு நீங்க வந்திருக்கீங்க. இதுவே எங்களுக்கு பெரிய பாக்கியம் சித்தி. நான் உன் குழந்தைய 3 வயசுல பார்த்தது 18 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா சித்தி. அம்மா, பாட்டி அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்? டீயா காஃபியா? என்ன சித்தி சாப்பிடுறீங்க? என் பேத்தி ருத்ரா மாதிரியே இருக்கா. அதே ஜாட. ருத்ரா இவ தானே என் பேத்தி? பாட்டி, நான் தான் உங்களோட உண்மையான பேத்தி. இவ இந்த வீட்டோட வேலைக்காரி. வேலைக்காரியா?
ஆமா பாட்டி. அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் சித்தி. ருத்ரா, வேலைக்காரி எல்லாம் நீ பொண்ணா நினைச்சுக்க. ஆனா நான் இவளை கட்டி பிடிச்சி என் பேத்தி நினைச்சு கொஞ்சும் போது நான் இந்த வீட்டு வேலைக்காரின்னு சொல்றதுக்கு என்ன? அவ்வளவு திமிரா உனக்கு? வாயில என்ன குழக்கட்டைய வச்சிட்டு இருந்த? சக்தி ரொம்ப நல்ல பொண்ணு சித்தி. உங்களை பார்த்த பயத்துல உண்மையை சொல்ல முடியாம தயங்கிட்டா, அவ்வளவுதான். ருத்ரா, வேலைக்காரிக்கெல்லாம் இவ்வளவு தூரம் பறிஞ்சு பேசக்கூடாது. எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு யார் யாரை எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வச்சு நடத்தணும். பாரபட்சம் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தங்க நகைய பித்தளை நகையோட வச்சா அது சரியா இருக்குமா? என்ன என்ன நீ பாத்துட்டு நிக்கிற? இந்த குடும்பத்துல ஒருத்தி மாதிரி ஒட்டி உறவாடிட்டு நிக்கிற? நீ வேலைக்காரி, போ போடி, போங்கற. நீ வாடி என் தங்கம். தங்க கட்டி நீங்க இருக்கும்போது மண்ணாங்கட்டிய என் பேத்தி நினைச்சு கொஞ்சிட்டேனே. தப்பா எடுத்துக்காதடா கண்ணு. உன்னை 3 வயசுல பார்த்தது, அதான் இந்த பாட்டிக்கு உன்னை அடையாளமே தெரியல. நான் உங்களை தப்பாவே நினைக்கல பாட்டி. எனக்கும் பாட்டி இருக்காங்கங்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே நீங்க எப்பவும் எங்க கூடவே தான் இருக்கணும் பாட்டி. என் பேத்தி செல்லக்குட்டி சொல்லிட்டல, இருந்துட்டா போச்சு. உன் பேர் என்னடா கண்ணு? அனிதா. அனிதா, என் மக உனக்கு நல்லாதான் பேர் வச்சிருக்கா. இந்துமா, அத்தை எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க இங்க வந்ததுதான் எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குத.